வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சத்தான சுவையான முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போறோம். இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1/4 கிலோ முருங்கைக்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல கட் பண்ண முருங்கைக்காய், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். முருங்கைக்காயை பொறுத்து வேகிற டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், நீங்க பாத்துக்கங்க. இப்ப இதை தண்ணியோடய எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 4 பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த பூண்டு வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. அடுத்து இதுல கறிவேப்பிலை சேர்க்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பழம் வரட்டும். இது கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். இதை லைட்டா ஒரு பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். முருங்கைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும். இப்ப இந்த மசாலாக்கு இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். இது கூட நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா சேர்க்கிறேன். மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அதனுடைய பச்சை வாசனை போய் ஓரங்களா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். முருங்கைக்காயை இந்த வேக வச்ச தண்ணியோடயே சேர்த்துருங்க. முருங்கைக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. முருங்கைக்காய் அப்ப பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் நல்லா ஃபுல்லா வெந்து வரணும். அதுக்கு இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். சரியா இருக்கும். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த முருங்கைக்காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 6 நிமிஷம் ஆச்சு. முருங்கைக்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. நான் இதுல கரம் மசாலா தூள் சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிடுங்க. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி முருங்கைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காயில நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். முருங்கைக்காய் மசாலா கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவில சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு இந்த பேன்ல ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை. இதை மிதமான தீயில வச்சு நல்லா கருகிராம பார்த்து வறுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிதமான தீயில வச்சு கருகிராம வறுக்கணும். கருகிடுச்சுன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும். எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். கசகசா வேகமாக வறுபட்டுரும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க.
இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். கிரேவி வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் 2 பச்சை மிளகாவை சீவி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா 1-2 அரைச்சிக்கணும். வெங்காயத்தை நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கணும். நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி விப்பரில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த வெங்காயத்தை எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளியும் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்த்துட்டோம்னா நமக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். இப்போ தக்காளி விழுதும் வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கங்க. ஏற்கனவே பச்சை மிளகாயில் காரம் இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் விழுதில் எல்லாம் கிராம்பெல்லாம் அரைச்சிருக்கோம். அதெல்லாம் காரம் இருக்கும். அதனால் இந்த அளவு போதும். நீங்கள் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மசாலாவையே பரட்டி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து காய் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷமாக முருங்கைக்காய் மசாலாவில் வெந்துருச்சு. அடுத்து தேங்காய் விழுத சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் இந்த காய் 5 நிமிஷம் வேகட்டும். அரைச்ச விழுந்து சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு 5 நிமிஷமாக வெந்துருச்சு முருங்கைக்காய். இப்போ இதில் 150 ml போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மறுபடியும் மூடி போட்டலாம். முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாகிற வரையும் வேகட்டும். முருங்கைக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து கமகமன் வாசனையோட முருங்கைக்காய் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது தவிர இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்காய் பாசிப்பருப்பு தக்காளி கூட்டு பண்ண போகிறோம். 100 கிராம் பாசிப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இதை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட 200 கிராம் தக்காளி கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காய் கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள்.
இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளுக்கு பதில் நீங்கள் சாம்பார் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இது கூட அரை டீஸ்பூன் உப்பு, 100 ml போல் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. பருப்பும் நல்லா அளவாக வெந்திருக்கு. அதுக்கப்புறமா முருங்கைக்காயும் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணது, கறிவேப்பிலை சேர்த்துடலாம், 4 பூண்டு கட் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம். நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டுக்கு பதில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் வேணாலும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட வெந்த இந்த பாசிப்பருப்பு, தக்காளி, முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் வேகும்போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணி எல்லாம் வற்றி கூட்டு பக்குவத்துக்கு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. கூட்டு பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது. தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கூட்டு தக்காளி புளிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசி அதில் கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய், தக்காளி, பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். 4 முருங்கைக்காயை வாஷ் பண்ணி இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இந்த முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்து வர்றதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வேக வச்சுக்கணும். காயை பொறுத்து முருங்கைக்காய் வேகிறதுக்கு டைம் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ முன்ன பின்ன ஆகும். இப்போ இந்த முருங்கைக்காயை தண்ணியோடையே எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அடுத்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இதை பொரிய விட்டுறணும். சோம்பு வாசனை நல்லா எண்ணெயில் இறங்கணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ சேர்த்த எல்லாத்தையும் வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு. ஃப்ரைக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட 6 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ பூண்டும் அரை நிமிஷம் போல் வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். முருங்கைக்காய் வேகும் போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வேக வச்ச முருங்கைக்காயை தண்ணியோடய எடுத்து வச்சோம். இப்போ முருங்கைக்காயை மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இந்த
மசாலாவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த முருங்கைக்காயை நல்லா வதக்கிக்கணும். முருங்கைக்காய் இந்த மசாலாலே நல்லா 2 நிமிஷமாக வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி ஃபுல்லாக வெந்து வரட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்மளுடைய முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கம கமன் வாசனையோட டேஸ்டான முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான முருங்கைக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.